இறைவந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேய்ப்பர்கள் குறித்து பார்க்க போறோம். ஷெப்பர்ட்ஸ் அவர்கள் குறித்து நாம பார்க்க போறோம். அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பார்ப்போம். அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை சித்தம் பண்ணினார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களில் அவருடைய அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை கேள்விப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்துட்டாரு, அவர் மேய்ப்பையா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த நல்ல செய்தியை அங்க இருக்கிற மற்ற ஜனங்களுக்குலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மேய்ப்பர்கள் அறிவிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் பிறப்பை, அதாவது கிறிஸ்துவின் நற்செய்தியை முதலாவது அறிவித்தது ஒரு தேவதூதன். அடுத்ததாக அதனை செய்தவர்கள் தாழ்மையான மேய்ப்பர்கள். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்கள்ல மேய்ப்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜான் கிறிஸ்டோம் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் சொல்றாரு, விசுவாசம் கற்றுக்கொள்வதற்காக அல்ல, அறிவையும் பகிர்ந்து கொள்வதற்காகவும். விசுவாசம் கற்றுக்கொள்வதற்காக அல்ல, அறிவை பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறது. மேய்ப்பர்கள் செய்தது மறக்க முடியாத ஒரு சாட்சி. அந்த மேய்ப்பர்கள் செய்தது ஒரு மறக்க முடியாத ஒரு சாட்சி. இயேசுவை காண்பதும் அதை பகிர்வதும் விசுவாசத்தில் இயங்கும் வடிவம். இயேசுவை காண்பதும் அதை பகிர்வதும் விசுவாசத்தில் இயங்கும் ஒரு வடிவம். சாதாரண மக்கள் கூட தேவனுடைய செய்தியை உலகுக்கு அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சாதாரண மக்கள் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நற்செய்தியை உலகத்துக்கு அறிவிக்கும்படியாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களை, அதாவது இந்த மேய்ப்பர்களை முன்மாதிரியை வைத்து அவர் மூலமா நற்செய்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த நாட்கள்ல பரவதற்கு உதவி செஞ்சிருக்காரு. நாமுள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஆண்டவருடைய பிறப்பை, ஆண்டவருடைய வருகை, அந்த நாட்கள்ல அந்த மேசியா பிறந்த இந்த கிறிஸ்துமஸை நாம் எப்படி கொண்டாட இருக்கிறோம்? நாம மட்டும் கொண்டாட இருக்கிறோமா, அல்லது நாம குடும்பமா கொண்டாட இருக்கிறோமா? ஆலயத்துக்கு போற எல்லாம் பண்றோம், பட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நம்ம முன்மாதிரியா வைக்கிறோமா? அல்லது இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கிறிஸ்துமஸ் வேஷம் போட்டுட்டு சும்மா ஊரா சுத்திக்கிட்டு அப்படி நம்ம ஜாலியா கொண்டாடுறோமா? அப்படின்லாம் இல்லாம இனிமே வரப்போகிற இந்த நாட்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த புனிதமான அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அறிந்து அதை செயல்பட்டு நம்ம கொண்டாடணும். மேய்ப்பர்கள் எப்படி தாழ்மையா ஒரு ஏழ்மையானவங்க, அவங்க மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசியா பிறந்த அந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது அப்படின்னா நம்ம மூலமாகவும் அந்த நற்செய்தி கண்டிப்பா அறிவிக்கப்படணும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறியாத அநேக ஜனங்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர்களும் அவரை ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அவர்களும் சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க. வார்த்தைகளே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். தேங்க்யூ.